ஈசன் ஒருவன் இருக்கின்றான், அவனே பரம்பொருள் என்று உணரும் தருவாயில் இருந்து கொண்டும் அதை ஏற்க மறுக்கின்ற அந்த மனது மாயைக்கு உட்பட்டது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அந்த மாயையிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் மனசை எப்படி பயணிக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி வழிநடத்தி அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாயை சூழ் உலகத்தில் ஈசன் ஒருவனே அனைத்துமானவன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிற அந்த நொடி எல்லாத்தையும் விட்டு நீங்கள் விடுபட்டுருவீங்க. எனக்கு ஈசன் ஒருவனே போதும் என்ற நிலைக்கு நாம் வந்து விடுவோம். இதை நீங்கள் முழுவதும் உணர்ந்துக்கணும் அப்படின்னா உங்கள் மனசை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் மனசோட பாதையில் நீங்கள் பயணிக்கணும். தேவையற்ற எண்ணங்களை விலக்கிவிட்டு அதுக்கு ஒரு புனிதத்தன்மையை கொடுக்கணும். இப்படி நிறைய விஷயம் இருக்குது. இதை நீங்கள் முறையாக பின்பற்றி வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாயைகளை எல்லாம் கலைந்து விட்டு பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஜோதி தெரியும். எம்பெருமான் ஈசன் அந்த இடத்தில் நடனமாடிக்கொண்டிருப்பது தெரியும். அந்த நடனத்தை தரிசித்து விட்டால் வேறு என்னடா வேண்டும் இந்த உலக எனக்கு அப்படிங்கிற அந்த எண்ணம் உனக்கு வந்துருச்சுனாலே அதுதாயா சிவனடியாரோட அன்பு நிறைந்த மனது அப்படிங்கிறது. அதே போல அந்த எண்ணம் வந்த பிறகு வேறு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டோம்னா அது ஆனந்தத்தோட உச்சம். அதெல்லாம் சொல்லி மாளாதையா. நம சிவாயங்கிற மந்திரத்தை சொன்னா இது எனக்கு வரும்னா எனக்கு தெரியாது. அந்த மந்திரத்தை தவிர எதுவும் என் வாயில வராது. அவ்வளவுதான். அதுதான் உண்மையான சிவனடியார்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனம். அந்த மாயையிலிருந்து நம்ம விடுபட்டு விட்டோம் அப்படின்னா எதுவுமே நான் நடத்துறது இல்லை, எல்லாமே பெருமான் ஈசன் நடத்தி கொடுப்பது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா வேற என்ன வேணும்னு சொல்லுங்க. அவர் மட்டும் போதும் அப்பா. அவரை இறுக பிடிச்சிக்குங்க. அவர் பாட்டுக்கு உங்களுக்கு வேணுங்கிறத நடத்தி வைப்பார். அவர் உருவாக்கின அந்த மாயையிலிருந்து உங்களை எப்படி வெளியே கொண்டாடுறதுன்னு அவருக்கு தெரியும். வெளியே கொண்டு வந்து அவரோட சேர்த்துக்கிறது, அவரோட ஐக்கியப்படுத்திக்கிறது எல்லாமே அவருக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் அவர் ஆசைப்படுறது.